பொங்கல் இருந்து பார்த்தீங்கன்னா போன பொங்கல் இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ 12 மாதமே பார்த்தீங்கன்னா அத்தனை ஸ்டார் படம் ஃபெயிலியர் படம் தான். நல்ல கலெக்ஷன் அவ்வளோதான். வெஸ்டர்ன்லாம் வந்து இதுக்கு முன்னால் வந்து ஒரு விசுவாசம் அந்த மாதிரி படம்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் இதை விடலாம் கூட பெரிய விஷயம் தான் ஆச்சு. அதெல்லாம் உண்மையான வசூல் வந்து சில படங்கள் தான் போடுறாங்க. நிறைய படங்கள் வந்து இருந்துட்டு படத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த ஹீரோவை திருப்திப்படுத்துறதுக்காக போட்டுட்டு இருக்காங்க ஒழிய இந்த ஃபேன் பாய்க்காக படம் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டுனா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து இருந்துட்டு சிரமத்தை தான் சந்திப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 வருஷமாகவே பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டாருடைய எந்த படத்திலும் உருப்படியாக கதை கிடையாது. அவங்களுடைய ஸ்டைலுக இதுக்கு தான் போயிட்டு இருந்த ஒழிய கதையே கிடையாது. தமிழ் சினிமாவுடைய இவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஃபெயிலியருக்கு காரணமே நடிகர்களுடைய ஆதிக்கம்தான். ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய், அஜித், சூர்யா, கார்த்தி அத்தனை பேரும் அதுதான் வேலை. பெரிய ஹீரோக்கள் முதல்ல டைரக்டர் சொன்னபடி கேட்டு நடிச்சாங்கன்னா போதும். இவங்க சொன்னபடி டைரக்டர் கேட்கணும்னு நினைக்கக்கூடாது. இவங்களே தான் கதையை கெடுக்கிறது. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு கூட திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் தான் இருக்காங்க. அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அதாவது இந்த 2025 பொறுத்த வரைக்கும் நிறைய திரைப்படங்கள் வெளியானதை நம்மளால பார்க்க முடியுது. எந்த அளவு இந்த வருஷம் வந்து தமிழ் சினிமாக்கு அமைஞ்சிருக்கு? இல்ல, இந்த வருஷம் வந்து டெஃபினட்டா பெட்டரா தெரியும்னு நினைக்கிறேன். நான் என்ன காரணம், நிறைய பெரிய படங்கள் இந்த வருஷம் ஃபுல்லா வருது. எல்லாம் ஆர்டிஸ்ட் படமா லைனா வந்துகிட்டே இருக்கு. வார மாசம் ஒரு படம் இருக்கு. எல்லா மாசம் பெரிய படம் இருக்கு. அதனால இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா சார். அண்ட் குட் பேட் அக்லி இந்த திரைப்படம் வெளியா இருந்தது. ஸோ குட் பேட் அக்லி பொறுத்த வரைக்கும் முன்னாடி பட்ட இந்த விடாமுயற்சியை விட எந்த அளவு இது பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு? இல்ல, விடாமுயற்சி கூட கம்பேர் பண்ணவே முடியாது. ஓகே, இது பிரமாமா இருக்குது. நல்ல ரெவன்யூ சைடு ரொம்ப நம்பர் 1 இருந்துட்டு இருக்கு. ரொம்ப திருப்தியா இருக்கு. இந்த வருஷம் கலெக்ஷன்ல இது வரைக்கும் வந்த படங்கள்ல நம்பர் 1 நல்லா இருக்குது. அண்ட் சார், அதுக்கப்புறம் சொல்லும் போது ஆரம்பத்துல இருந்தே நார்மலா அஜித் அவர்களுக்கு ஒரு வருடத்துல ஒரு படம் வர்றதுங்கிறது ரீசெண்ட் டைம்ஸ்ல அவ்வளவு இல்லாம இருந்தது. ஸோ ஒரு வருடத்துல 2 படம், இந்த ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? ஸோ அடுத்து வர லைனப் எப்படி சார் எதிர்பார்க்கல? இல்ல, அஜித் வந்து இந்த வருஷம் வந்து அது போன வருஷமே வர வேண்டிய விடாமுயற்சி கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகி தள்ளி வந்ததுனால இது ஆஸ் பர் பிளான் ஏப்ரல் 10 அவங்க முதல்ல விளம்பரம் பண்ணியிருந்தாங்க. அது டேட்ல பண்ணிட்டாங்க. விஜய் அஜித்தோட இந்த ஸ்டார் கல்ச்சர் முடிஞ்சு எல்லாரும் ஆக்டர் சைடு போயிடுவாங்க. அதற்கு எந்த வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அது ஸ்டார் கல்ச்சருங்கிற இப்போ ஒரு புது ஸ்டார் உருவாயிட்டாருல. இப்போ டிராகன் வந்தங்காட்டி பெண்ணாச்சு, அவர் ஒரு புது ஸ்டாரா வந்துட்டாரு. இப்போ சின்ன ஹரிஷ் கல்யாணம் ஆகட்டும், மணிகண்டன் ஆகட்டும், இந்த மாதிரி ஸ்டார் வர்றாங்க இல்லைங்களா, இப்போ அப்கமிங் ஆர்டிஸ்ட் வர்றாங்க இல்லைங்களா, உனி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் மாறிடும். இதில் இவங்க யார் வந்து உனி வந்து ஒரு எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி இந்த மாதிரி அடுத்த ஸ்டார் வந்துருவாங்க. ஸ்டார் கல்ச்சருங்கிறது இருக்கத்தான் செய்யும். பட் இப்போ என்னன்னா இந்த வருஷம் வந்து ஸ்டார் கல்ச்சரோட கண்டென்ட் கல்ச்சரும் வந்துருச்சு. ஓகே, நீங்கள் கண்டென்ட் நல்லா இருந்தால் தான் நாங்கள் இனிமேல் பார்ப்போன்னு மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த கடைசியாக இந்த ஒரு 10 வருஷம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கண்டென்ட் கல்ச்சரே இல்லை, ஸ்டார் கல்ச்சர் தான் இருந்தது. ஆமாம், அந்த ஆர்டிஸ்ட் வந்து இருந்துட்டு அவங்களுடைய மேனரிசங்கள், அவங்களுடைய ஸ்டைலுக இதுக்கு தான் போயிட்டு இருந்த ஒழிய கதையே கிடையாது. இந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 வருஷமாகவே பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டாருடைய எந்த படத்திலும் உருப்படியாக கதை கிடையாது. எல்லா படமே டிவைடான வசூலாச்சு, அது வேற. ஆனால் பயங்கரமான சுமார் ரெவியூ தான். அந்த ரெவியூனால வந்து இருந்துட்டு என்ன ரெவியூ பண்ணாலும் அந்த பெரிய ஸ்டாரோட படத்தை ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் எங்களுக்கு உண்மையிலே சினிமாவுடைய ரொம்ப வருஷமா நான் சினிமாவில் ட்ராவல் பண்ணுறேன். நான் நினைக்கிறது இந்த மாதிரி கண்டென்ட் இல்லாமல் படங்கள் வந்து ஓடுறதுல பிரயோஜனம் கிடையாது. கண்டென்ட்டோடு இருக்கணும். அது இந்த வருஷம் வந்து ஆரம்பிச்சாச்சு. இப்படி தான் செய்வாங்க. நீ வந்து டிராகன் பார்த்தீங்கன்னா அவர் ஒன்றும் பெரிய தெரிஞ்ச நோன் ஆர்டிஸ்டோ பெரிய சூப்பர் ஹீரோ கிடையாது. ஆனால் படம் ஓடிச்சு. காரணம் அதில் வந்து விஷயம் இருந்தது படத்தில். குடும்பஸ்தன் அதே மாதிரி தான், சாதாரண ஆர்டிஸ்ட் தான், பட் ஒரு பெரிய வசூல் ஆகுது. இப்படிப்பட்ட படங்கள் இந்த வருஷம் நிறைய படங்கள் ஓடுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா எல்லா பெரிய ஆர்டிஸ்ட் படமே எனக்கு தெரிஞ்ச அமரன் ஒரே ஒரு படம் தான் பெரிய ஆர்டிஸ்ட் படம் லாஸ்ட் இயர் ஓடிச்சு. ஓகே, இது எல்லா படம் சுமார் பொங்கல் இருந்து பார்த்தீங்கன்னா போன பொங்கல் இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ 12 மாசமே பார்த்தீங்கன்னா அத்தனை ஸ்டார் படம் ஃபெயிலியர் படம் தான். ஆனால் சார், இப்போ ரஜினி அவர்கள் பொறுத்த வரைக்கும் வேட்டையின் ஒரு கண்டென்ட் ஓரியன்டட் ரைட், வேட்டையெல்லாம் வந்து ஹிட் படம் கண்டிப்பாக சொல்லவே முடியாது. ஓகே, வேட்டையன் வந்து ஆவரேஜ் கலெக்ஷன் உள்ள படம் தான். ஆனா சார், இப்போ ஒரு சின்ன ஒரு சந்தேகமா நான் கேட்கறேன். நானும் வந்து இந்த படங்கள் பெரிய படங்கள் வெளியாகும் போது மட்டும் ஒரு முதல் நாள் வந்து எல்லா பக்கம் திரும்பும் போது ஒரு ரிசல்ட் போட்டுருவாங்க, இந்த படம் ஒரே நாளில் இத்தனை கோடியா. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அது எப்படி சார் அவங்களுக்கு அந்த தகவல்? சும்மா அவங்க வந்து சும்மா படத்தை ஒரு பூஸ்ட் பண்றதுக்காக போடுறதா? அதெல்லாம் எல்லா படம் அந்த மாதிரி பண்றதே கிடையாது. உண்மையான வசூல் வந்து சில படங்கள் தான் போடுறாங்க. நிறைய படங்கள் வந்து இருந்துட்டு படத்தை பூஸ்ட் பண்றதுக்காக அந்த ஹீரோவை திருப்திப்படுத்துறதுக்காக போட்டுட்டு இருக்காங்க ஒழிய
உண்மையான வசூல் போடுற படங்கள் வந்து ஒரு 25% தான் போடுறாங்க. அதாவது நான் தான் சொல்றேனே, இது வந்து உண்மையான கணக்கு தயாரிப்பாளர்களுக்கு மட்டும்தான் தெரியும். தயாரிப்பாளர் படத்தை சேல் பண்ணியிருந்தாங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு மட்டும்தான் தெரியும். வேற யாருக்குமே தெரியாது. தெரியாத ஒரு ஃபிகர். இப்போ நானே வந்து சினிமா தியேட்டர் வச்சிருக்கேன், அசோசியேஷன் தலைவராக இருக்கேன்னா கூட எனக்கு தமிழ்நாட்டுக்கு எல்லா தியேட்டர் வசூல் தெரியவே தெரியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த ட்ராக்கர்ஸ் ஆகட்டும், நீங்கள் சொல்லக்கூடிய வசூல் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறாங்க ஒழிய அதெல்லாம் உண்மையான ஃபிகர்னு சொல்ல முடியாது. தயாரிப்பாளர்களே தப்பாக தான் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஆர்டிஸ்ட் திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சுமார் படத்தை மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு இவங்களா சொல்கிறாங்க. இப்போ லாஸ்ட் 2 வாரத்துக்கு முன்னால வீரதேவசூரன் வந்தது. ஆமாம், வீரதேவசூரன் என்ன பண்ணாங்க, அவங்க கொண்டு போய் அந்த ஹீரோவுக்கு வந்து மாலை போட்டாங்க, பெரிய மாலை. எஸ்.ஏ. சூர்யா கொண்டே பெரிய மாலை கொண்டே போட்டாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் கொண்டே பிரமாதமாக போட்டாங்க. உண்மையில மனசாட்சி தொட்டு சொல்லுங்க அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அந்த படத்தை லாபமானு. கண்டிப்பாக அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு 100 கண்டிப்பாக நஷ்டம் தான். ஆனால் தேவையெல்லாம் கொண்டே மாலை போடுறாங்க. இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. அந்த ஹீரோ என்ன நினச்சிருப்பாரு, நம்ம படம் வெரி ஹிட் ஆட் இருக்குது அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு அவர் வந்து வாங்குற சம்பளத்தை 1க்கு டபுள் பண்ணுவாங்க. அவங்க இவங்களா பண்ணுறது தான். தயாரிப்பாளர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணுற தவறுனால இண்டஸ்ட்ரி ஸ்பாயில் ஆகுது. நான் தர ஓடுன படத்துக்கு நீங்கள் போய் மாலை போடுங்க, கார் வாங்கி கொடுங்க, எல்லாம் செய்யுங்க, வேணாம் நாங்கள் சொல்லவே இல்லை. இப்போ நீ வந்து படமே சுமார், கலெக்ஷன் வைஸ் ரொம்ப ரொம்ப சுமார் அந்த படம். புரியுது. நாங்கள் வந்து அதனால நாங்கள் பொறுமையாக இருந்துட்டு இருந்தோம். படம் ஓடிட்டு இருக்கும் போது நம்ம இதெல்லாம் இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுக்க வேண்டாம்னு சொல்லி இப்போ படம் வந்து மேக்ஸிமம் சென்டரில் எடுத்தாச்சு. அப்போ தான் நமக்கு வருத்தமாக இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கும்போது இவங்க கொண்டு எஸ்.ஜே. சூர்யாவுக்கு ஆள் உயரம் மாலை. எஸ்.ஜே. சூர்யா நல்லா நடிச்சிருக்காரு இல்லைன்னு நான் சொல்ல, விக்ரம் நல்லா நடிச்சிருக்காரு இல்லைன்னு நாங்கள் சொல்ல. ரெவன்யூ சைடு என்ன இருக்கு, அப்புறம் எது கொண்டு அவங்களுக்கு கொண்டு ஆள் உயரம் மாலை போடுறீங்க நீங்க? இந்த நஷ்டத்துலயும் இப்ப போய் ஒரு செலிப்ரேஷன் பண்றதுக்கான நீங்க அவங்கள தான் போய் கேட்கணும். இப்ப இந்த வீரதீர சொன்ன அந்த முதல் நாள் பிரச்சனையினாலதான் இந்த அடி வாங்குச்சா, இல்ல வந்து மொத்தமாவே அது வந்து ஃபிளாட்டா? சார், முதல் நாள் பிரச்சனைனால நிச்சயமா ஒரு பெரிய பாதிப்பு இருந்து தான் செய்யுது. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா ஓப்பனிங் கிடைக்கல படத்துக்கு. புரியுது. அந்த அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் அந்த எனக்கு படம் வரல. ஸோ அது ஒரு பெரிய மைனஸ் தான். அதில் வந்து இல்லைன்னு சொல்லவே. ஓப்பனிங் கிடைக்கலையும் போது எந்த படமும் மறுபடியும் வந்து பிக்கப் ஆகிறது கஷ்டம். பட் அதே சமயத்தில் கண்டென்ட் நல்லா பிரமாதமாக இருந்திருந்துன்னு வைங்க, அதெல்லாம் அடிபட்டு கொண்டு வந்துடும். ஆனா சார், இப்போ குட் பேட் அக்லிக்குமே நேத்து வந்து சக்சஸ் மீட் கொண்டாடப்பட்டுச்சு சார். அந்த படம் உண்மையிலேயே வசூல் நல்லா இருக்கு. நாங்கள் என்னங்கிறோம், நீ வசூல் நல்லா இருந்தாலும் நீ கொண்டாடுறது தப்பு கிடையாது, நான் வேணான்னு சொல்லவே இல்லை. நீங்க வசூல் நல்லா இருக்கிற படத்துக்கு நீங்க தாராளமாக வெற்றி விழா கொண்டாடுங்க, நாங்கள் வேணான்னு சொல்றோம். நாங்களே காசு கொடுக்குறோம், நீங்க கொண்டாடுங்க. ரசிகர்களை வந்து நீங்க வந்து தேவையில்லாம வந்து இருந்துட்டு ஏமாத்தாதீங்க. ஓகே சார். இப்போ குட் பேட் அக்லி பொறுத்த வரைக்கும் அஜித் அவர்களுடைய கெரியர்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் கலெக்ஷன். அப்படி பெஸ்ட்னால சொல்லவே முடியாது. ஓகே, நல்ல கலெக்ஷன், அவ்வளவுதான். பெஸ்ட்லாம் வந்து இதுக்கு முன்னால் வந்து ஒரு விசுவாசம் அந்த மாதிரி படம்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் இதை விடலாம் ஒரு பெரிய விஷயம் தான் ஆச்சு. அதெல்லாம் இப்போ விஜய் அவர்களுடைய படம் வராதுங்கிறது ஆக்சுவலி இப்போ ஒரு லாஸ் ஆகுமா? நாட் ஒன்லி விஜய், அது திருப்பி சொல்ற பாருங்களேன். விஜய் இந்த நேரத்தில் வந்து சினிமாவை விட்டு டோட்டல் அரசியலுக்கு போறது கண்டிப்பா சினிமா உலகத்துக்கு இழப்பு தான். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதுக்காக விஜய் நம்பி தான் இந்த சினிமா உலகமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேச வேண்டிய அவசியம் இல்லை. புரியுது. விஜய் இல்லைன்னா இன்னும் 2 வருஷம் கழிச்சு விஜய் இடத்துக்கு 2 பேர் வரப்போறாங்க, அவ்வளவுதான். விஜய் என்ன ஆரம்பத்தில் வரும்போது இந்த மாதிரி பெரிய ஸ்டாரா தான் வந்தாரா? இல்ல அது மாதிரி தான் எல்லாரும். புரியுது சார். ஆனால் இப்போ கம்பேரிசனா வரும்போது விஜய் அஜித் அவர்களுக்கு வந்தது அப்படின்னாலே விஜயோட அவர்களுடைய படம் கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் எடுக்கிற கலெக்ஷன் வந்து ஏன் அஜித் அவர்களுடைய படங்கள் டாக் கொஞ்சம் கம்மியாச்சுன்னா மிஸ் ஆகுது. அது அப்படி வந்து பர்டிகுலர் சில குறிப்பிட்ட படங்களை வந்து என்ன சொல்ல மொழியா பொதுவாக அப்படி ஒன்றும் கிடையாது. அப்புறம் இந்த மார்க்கெட்ல இந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா, விஜய் அஜித் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற ஒழிய 2 பேர்த்துலயுமே படம் நல்லா இருந்தது இது வரைக்கும் ஓடி இருக்கு. நல்லா இல்லைன்னா 2 பேர் படமும் ஓடுனது கிடையாது. ஆனா இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல சார் இப்போ சிவகார்த்திகேயன் அவர்கள்ங்கிறது எந்த அளவு மினிமம் கேரண்டி ஹீரோவா மாறிட்டாருன்னு நினைக்கிறீங்க? சிவகார்த்திகேயன் மட்டும் எந்த சொல்ல மாதிரி எந்த ஹீரோ மினிமம் கேரண்டி ஹீரோங்கிறதுல ஒன்றும் கிடையாது. எல்லாருமே வந்து கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா தான் மினிமம் கேரண்டி ஹீரோ. கண்டென்ட் நல்லா இல்லைன்னா மினிமம் கேரண்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது. பெரிய நடிகர்களுக்கு ஓப்பனிங் இருக்கு, அது வந்து தேட்டரிக்கலா ஒர்க் ஆகுது, கண்டென்ட்டாவும் ஒர்க் ஆகும் போது பெரிய நடிகர்கள் அட்லீஸ்ட் ஒரு படம் வந்து 1 வருஷத்துக்கு நடிக்கணும்னு எல்லாரும் கேட்கறத நம்மளால பார்க்க முடியுது. அது எந்த அளவுக்கு கரெக்டான விஷயமா அமையும்? இல்லை, அவங்க 2 படமாவது நடிச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் தியேட்டர்களுக்கு ஆடியன்ஸ் வருவாங்க. ஒரு 20 ஹீரோ இருக்காங்கன்னா ஆளுக்கு 2 படம் நடிச்சாங்கன்னா 40 படம் ஒரு வருஷம் கிடைக்கும். மக்கள் இப்போ ஹீரோ படத்துங்களுக்கு இந்த தியேட்டருக்கு வர்றாங்கிறாங்க, வந்து படம் நல்லா இருக்கணும். அப்போ அந்த 40 படம் எடுத்துக்கிட்டு போட்டா ஓரளவுக்கு வந்து ஓப்பனிங் இருக்கும், படம் நல்லா இருந்ததுன்னா வசூல் நல்லா இருக்கும், இண்டஸ்ட்ரி ஹெல்த்தியா இருக்கும். அதுக்காக சொல்றது தான். ஸோ ஆனால் சார் இப்போ இதை பற்றி பேசும்போது சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய படங்கள் அவர் கண்டென்ட் சூஸ் பண்ணி போகும்போது இந்த மாதிரி அடி வாங்கும்போது அவர் மறுபடியும் அந்த மாஸ்டரை தேர்ந்தெடுக்கிறார். அஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டரா சொல்லுங்க சார், அவர் எந்த வேலை இல்லை பெரிய ஹீரோக்கள் எந்த வேலை போறது சரின்னு நினைப்பீங்க? பெரிய ஹீரோக்கள் முதல்ல டைரக்டர் சொன்னபடி கேட்டு நடிச்சாங்கன்னா போதும். ஓகே, இவங்க சொன்னபடி டைரக்டர் கேட்கணும்னு நினைக்கக்கூடாது. இவங்களே தான் கதையை கெடுக்கிறது. டைரக்டர் ஒரு படத்தை வந்து டைரக்டர் உருவாக்குறாரு. அந்த டைரக்டர் என்ன பண்றாருன்னு சொல்லிட்டுனா அந்த படத்துக்கு தன்னுடைய மனசுல நிறைய கற்பனைகளை வளர்த்திட்டு அந்த படத்தை போஜி போட்டு ஆரம்பிக்கிறாரு. கதை சொல்லும்போது அவங்க கேட்டுக்கிறாங்க, ஹீரோ கதை நல்லா இருக்குது ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க.
இவங்க படத்தை ஆரம்பிச்சுன்னு ஹீரோக்களுடைய தலையீடு ரொம்ப ரொம்ப அதிகம் இன்னைக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில. எல்லா ஹீரோவும், நான் யாரை குறிப்பிட்டு சொல்லவே இல்லை, A to Z இந்த முதல் டாப் 10 ஹீரோ இருக்காங்க இல்லைங்க, இந்த 10 ஹீரோடைய தலையீடு ரொம்ப ஜாஸ்தி. இது நான் சொல்லல, நிறைய டைரக்டர்கள் மனசுக்குள்ள வச்சு புழுங்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்றாங்க, ஒரு ஷாட் முடியுது, அந்த ஷாட் முடிஞ்சுன்னா ஹீரோ உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்ப டைரக்டர் எங்கேயோ உட்காந்து பக்கம் போயிட்டாருன்னு வைங்க, அங்க வேலை செய்ய யாரோ ஒருத்தர் வந்து உடனே சொல்றாங்க ஹீரோ கிட்ட, சார் அந்த ஷாட் இப்படி இருந்தா பிரமாதமா இருக்கு சார்ன்னு சொல்லிச்சுன்னா உடனே டைரக்டர் வந்தாருன்னு சொல்லிட்டுனா, சார் இப்படி இருந்தா நல்லா இருக்கும், அப்படி பண்ணலாமா அப்படின்னு அந்த டைரக்டர் போட்டு குழப்பி அந்த தமிழ் சினிமாவுடைய இவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஃபெயிலியருக்கு காரணமே நடிகர்களுடைய ஆதிக்கம் தான். சிவகார்த்திகேயன் தனிப்பட்ட முறையில் நான் சொல்லவே இல்லை, இந்த டாப் 10 ஹீரோவுமே அப்படித்தான். ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய், அஜித், சூர்யா, கார்த்தி, அத்தனை பேரும் அதுதான் வேலை. அவங்க காலத்துல தான் இது வந்து கொஞ்சம் டேர்ன் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் விஜய், அஜித் காலத்துல ரொம்ப மோசமா டேர்ன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதோட எல்லா நடிகருமே ஆரம்பிச்சுட்டாங்க அதையே. யாராவது ஹீரோ வந்து இந்த இன்டர்வியூ பார்த்தாங்கன்னா தயவு வச்சு நான் உங்களை கேட்டுக்கிறது ஒண்ணு தான், டைரக்டர் சொல்லபடி கேட்டு நீங்க படத்தை பண்ணுங்க, டெஃபினட்டா சக்சஸ் படம் கொடுப்பாங்க. ஏன்னா எல்லா டைரக்டர்களுமே வந்து புதுசாக வரக்கூடிய 10ல் 9 பேர் புத்திசாலிகள், அவங்களுக்கு தான் தெரியும் அந்த படத்தை எப்படி கொண்டு வரணும்னு சொல்லி. நீங்க டைரக்ட் பண்ணாதீங்க, அப்படி பண்ற நீங்களே டைரக்ட் பண்ணுங்க நேரடியா. ரீசெண்ட் டைம்ஸ் இந்த ஃபேன் பாய் சம்பவங்கிறது, நான் இந்த நடிகரை போற்றி படம் எடுக்கிறேன், எனக்கு அவங்களோட அந்த குளோரிஃபை பண்ணி படம் எடுக்கிறேங்கிறது எந்த அளவு தப்பா இருக்குன்னு நினைக்கிறீங்க? 100% தப்பு. இது 100% தப்பு தான். இந்த ஃபேன் பாய்க்கா படம் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டுனா கண்டிப்பா ஃபியூச்சர்ல நீங்க வந்து இருந்துட்டு சிரமத்தை தான் சந்திப்பீங்க, நல்ல படம் கிடைக்காது மக்களுக்கு. இந்த நடுவுல ஒரு பெரிய ஒரு ஓடிடிங்கிறது ஒரு பெரிய மார்ஜினா இருந்தது. ஓடிடி சேட்டலைட் வித்தா அது வந்து ஒரு படத்துக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருந்தது. இப்ப அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்குது இல்லை, அதுக்கான காரணம் என்ன? இப்ப அதோட பிசினஸ் எந்த மாதிரி இருக்கு? அவங்க வந்து எப்படின்னா, எப்பவுமே ஒரு புது என்ட்ரி வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆசை காட்டுவாங்க. இது டிவிலேயே நடந்தது. முதல்ல ஃபர்ஸ்ட் டிவி வந்ததுக்கப்புறம் டிவியில் சேட்டலைட்டுக்கு படம் வாங்க ஆரம்பிக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நிறைய படங்கள் பூஜை போட்ட அன்னைக்கே வாங்க ஆரம்பிச்சாங்க. அப்ப தயாரிப்பாளர்கள் நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு இனிமேல் தியேட்டர் வேண்டியதில்லை, நாங்கள் டிவிக்கே படம் எடுத்துக்கோன்னு. கொஞ்ச நாள் ஆனோன்னா அவங்க வாங்கினு ஒரு 10 படம் வாங்கினா 8 படம் ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சது. அவங்க உடனே நின்ட்டாங்க, இல்லை நாங்கள் இனிமேல் வந்து பிஃபோர் ரிலீஸ் வாங்க மாட்டோம், நாங்கள் தியேட்டருக்கு போயிட்டு வாங்க, நல்ல படத்தை நாங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கிறோன்னு நிறுத்தினாங்க. அதே தான் ஓடிடி பண்ணியிருக்காங்க. ஓடிடி வந்து கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடிடி என்ட்ரு ஆனோம்னா எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சூர்யா படம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சூர்யா படம், தனுஷ் படம், இது மாதிரி நிறைய ஒரு 4-5 படம் பிஃபோர் ரிலீஸ் தியேட்டருக்கு வராமையே போச்சு. இப்போ ஒரே ஒரு படம் சொல்லுங்க பார்க்கலாம், தியேட்டருக்கு வராமல் அவங்க வாங்குற படத்தை ஒரு படம் கூட வாங்குறதுக்கு மாட்டேன்ட்டாங்க அவங்க. இல்லை நாங்கள் எப்படி வாங்குவோம்னா பெரிய ஹீரோ படம் மட்டும் நாங்கள் அட்வான்ஸாக வாங்குவோம். இப்போ என்ன பண்ணுறாங்க, அதுவுமே டாமினேட் பண்ணுறாங்க, நாங்கள் சொன்ன தேதி தான் ரிலீஸ் பண்ணோம். ஆமா, ஆக்சுவலாக வந்து விஜய் படம் வந்து தீபாவளி ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணி தான் ஆரம்பிச்சாங்க. ஓகே, ஜனநாயகம். இந்த வருஷம் எங்களுக்கு வந்து அது படத்தினுடைய இது கிடையாது, எங்களுக்கு பட்ஜெட் கிடையாது, அடுத்த வருஷம் நீங்க ரிலீஸ் பண்ணாதான் பட்ஜெட் மட்டும் சொல்லி தான் இந்த படம் பொங்கலுக்கு போச்சு. ஸோ இன்னைக்கு அவங்க தான் ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஓகே சார், நீங்க கண்டென்ட் பத்தி இவ்வளவு இது பண்ணதை நான் கேட்கறேன். இந்த இப்ப இருக்கிற புது படங்கள் வர்ற படங்கள் எல்லாத்துலயும் இந்த பழைய பாடல்களை யூஸ் பண்றது ஒரு ட்ரெண்டா மாறிடுச்சு. அது எந்த அளவு சரின்னு நினைக்கிறீங்க? அது எப்படி பாக்குறீங்க? இல்ல, பழைய பாடல்கள் வந்து எல்லா பாடல்களும் எல்லாம் இருக்கிற மக்களுக்குலாம் ஒன்றும் புரியாது. இப்போ எனக்கு வந்து ஒரு பாலும் பழமோ ஒரு பாகப்பிரிவினையோ ஒரு புதிய வரவையோ பாட்டு போட்டிங்கன்னா எனக்கு புரியும், என் பசங்களுக்கு புரியாது. அது மாதிரி இப்போ இவங்க அது மாதிரி போடுறாங்க, சில படங்கள்ல ரசிக்கிறாங்க, நிறைய படங்களை ரசிக்கிறது கிடையாது. இது ரொம்ப நாளாக ஒரு 10-15 வருஷமா வந்து ட்ரெண்ட் இருந்துட்டு இருக்கேன். ஆனா அதுக்கு ப்ராப்பரான அந்த உரிமை வாங்கணுங்கிறது சொல்லப்படுது. இப்போ ஈவனா இளையராஜா அது கண்டிப்பா வாங்கணும். என்னன்னா அதுல ஒரு எவ்வளவு டியூரேஷன் எனக்கு தெரியல, ஒரு படத்தினுடைய ஒரு சாங்கோ இல்ல கிளிப்பிங்ஸோ வந்துட்டு 1 நிமிஷமோ 2 நிமிஷம், எனக்கு கரெக்டான டைம் தெரியல, அது வரைக்கும் நீங்க போட வரைக்கும் பர்மிஷன் வாங்க வேண்டியது இல்லை. ஓகே, அந்த டைமுக்கு மேல போட்டீங்கன்னா தான் நீங்க பர்மிஷன் வாங்கணும். அந்த 1 நிமிஷம் வரைக்கும் எந்த பாடம், 1 நிமிஷமா 2 நிமிஷமா 3 நிமிஷமா எனக்கு டைம் தெரியல, பட் ஒரு குறிப்பிட்ட நிமிஷத்து வரைக்கும் நீங்க வந்து எந்த பர்மிஷனும் இல்லாமல் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல இருந்தா நீங்க பர்மிஷன் வாங்கணும். இப்ப தமிழ் சினிமால பொட்டன்ஷியலா அடுத்து இந்த 1000 கோடிங்கிற கிராஸ் பண்றதுக்கான படமா எது இருக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? கூலி மேல அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. கூலி மேல எதிர்பார்ப்பு இருக்கு. அதுக்கான அந்த ஸ்டார் காஸ்ட் இருக்கு. ஜனநாயகத்து மேல இருக்குது. ஓகே, ஜனநாயகன் மேலேயும் அந்த இருக்கு. நிச்சயம் அந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பா இருக்குது. நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ஓகே, தேங்க்யூ.